ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். ஓகே, நம்ம டாபிக் போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். அண்ட் கிளாஸஸும் ஓவர் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது நம்ம ஆல்ரெடி நம்ம எப்படி ஷார்ட் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு அடுத்த அப்டேட் இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக அப்படி நான் அப்டேட் பண்ணணும், எனக்கு வந்து நான் இன்ட்ராடேயில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக ஜூம் அவுட் பண்ணுங்கள் ட்ரேடிங் வியூ. இது தென் இந்த ட்ரேடிங் வியூவில் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நியர்பை இருக்கிற லோ, ஸோ நியர்பை இருக்கிற லோவில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸை ட்ரா பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னென்னா இருக்கிறத அப்படியே ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷார்ட்டாக ட்ரா பண்ணால் போதும். ஓகே, ஸோ நம்ம ஹையர் லோயர் மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் என்ன இருக்குது நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ கொடுத்துட்டு ஒரு லோயர் லோ நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்காங்க. ரீசெண்டாக இருக்கிற லோயர் ட்ரேட் பண்ணதுனால மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. மார்க்கெட் இஸ் வெரி ஸ்ட்ராங் புல்லிஷாக நம்மளுக்கு க்ரியேட் ஆனதுனால மார்க்கெட் ஒரு பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ த ஹையர் ஹை அகெயின் ஒரு ஹையர் ஹை நம்மளுக்கு எப்போ இந்த ரேஞ்சுக்கு பிலோவாக கேண்டில் க்ளோஸிங் பிலோவாக நம்மளுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு கேண்டில் பிலோவாக க்ளோஸ் ஆனால் மட்டும்தான், அதாவது இது ஒரு ஹையர் லோ, இந்த ஹையர் லோவோட பிலோ நம்மளுக்கு வந்து கேண்டில் பேரிஷ் கேண்டலாக க்ளோஸ் ஆகணும். ஸோ அப்படி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு மாறிடுச்சுங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகும். எப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டாக்டரேன், இப்படி நம்மளுக்கு கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிட்டு ரன்னிங் கேண்டிலே இருக்கும், ரன்னிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்க சொல்லும். ஸோ இந்த மாதிரி ரன்னிங் கேண்டில் இருக்க சொல்லுவே அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பிலோவாக இந்த கேண்டலுக்கு இந்த லெவலுக்கு பிலோவாக நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங்காக இது வந்து ட்ரெண்டு மாறிச்சு கிடையாது, அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி 1 hour டைம் ஃப்ரேமில் இன்சைடட் ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அங்கே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி விக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஃபாலோ ஆவாங்க, கடைசியாக க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்சைடட் ரேஞ்சாக போய்ட்டு நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஸோ அந்த கேண்டல் கம்ப்ளீட் ஆகும் வரைக்கும் நீங்கள் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடும் ப்ராப்பரான ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதில் வெயிட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட். ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு இந்த கேண்டில் இந்த நான் என்னோடய ஹையர் லோவுக்கு பிலோவாக எனக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுங்கிறது நான் டிஃபைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ரொம்ப ஷார்ட்டாக அனலைஸ் பண்ணணும், இப்படி தான் அனலைஸ் பண்ணணும் நீங்கள். எனக்கு இதுக்காக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்க தேவையில்லை. ஓகே, இப்போது நீங்கள் இது வரைக்கும் படித்த எல்லா டாபிக்ஸும் நம்ம ஒன்றா ஆல் டுகெதராக நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் ஒன்மோர், இப்போ இந்த மாதிரி ஷார்ட் அனாலிசிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு PDF ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பேன், கம்பெனிஸ் லிஸ்டர்ஸ்னு கொடுத்துருப்பேன். கம்பெனி லிஸ்ட்டு இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை கம்பெனிஸ் இருக்குன்னா கொஞ்சம் நிறைய 2000 கம்பெனிஸ் மேலே தான் இருக்கும். இதில் 2379 கம்பெனிஸ் இருக்குது. இவ்வளோ கம்பெனிஸும் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஒரு ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் இது கஷ்டமாக தான் இருக்கும். இவ்வளோ கம்பெனி அனாலிசிஸ் பண்ணணுமா பெருசாக பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ டாஸ்க்குங்கிறது டிஃபைன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 10 சார்ட்டு, ஒரு நாளைக்கு எல்லாம் ஒரு 20 சார்ட்டு, செஷன் ஈவினிங் செஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது கூட ஜஸ்ட் ஒரு 1/2 hour, மார்னிங் 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ இது அனாலிசிஸ் பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு நல்ல ஒரு ஷைன் ஆகிடலாம். நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். யாராக இருந்தாலும் இதில் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் படித்தது எல்லாமே அதை வச்சு தான் நம்ம இம்ப்ளிமெண்ட்டே பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் புதுசான டாபிக்ஸ், புதுசான ஒரு டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. நம்ம இந்த ட்ரேடிங் வியூவில் இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணுறோம். இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃப்யூச்சர்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்ஸ், அதாவது
நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட டெக்னிக்கலில் ஏதாவது நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது டவுட்ஸ்னால் உங்களை எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நம்ம ஆன்லைன்லேயே ஈஸியாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன். அண்ட் என்ன டவுட்டாக இருந்தாலும் ஒரு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் எடுத்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி நான் உங்களுக்கு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறேன். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் சீக்கிரமாக மூவ் ஆனது தான் உங்களுக்கு இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் ஆகும். எந்த கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் நம்ம நானும் படித்தேன், நானும் ஜாயின் பண்ணிட்டேன், படித்தேன், கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் யூட்டிலைசேஷனே இல்லாமல் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. அதுக்கு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் எங்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன், ஒரு ப்ராப்பரான நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக நான் சொன்ன ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த 2370 இந்த ஸ்டாக்ஸ், இந்த இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்டாக்ஸில் இருக்கிற 55 பேஜ் இருக்குது. இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்டாக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் ஷைன் ஆகிடலாம். ரொம்ப நல்லாவும் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இன்ட்ராடே பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லை பொசிஷன் ட்ரேடிங் பண்ணுறது பெஸ்ட்டாக, ஸ்கேல்பிங் பண்ணலாமா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாமா, எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எதுவுமே நம்ம பிளைண்டாக இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, நீங்கள் உள்ளே இறங்கி பார்த்தா தான் தெரியும் என்ன இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது. ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டவுட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு நாள் சாட்டர்டே சண்டேயில் கூட நீங்கள் ஃப்ரீயாக இருக்க சொல்லி கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சிம்பிளாக டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.